என்றாலும் என் கொள்கையை மாறேன் என்று பாவலேறு பெருஞ்செத்தினாரின் வரிகளைப் போல 16 ஆண்டு காலமாக நிலைத்த கொள்கையோடு எம் இனம் வீழ்ந்து கிடக்கின்றது, அடிமைப்பட்டு கிடக்கின்றது. தான் அடிமை என்ற உணர்வற்ற நிலையில் வீழ்ந்து கிடக்கின்றது. இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை என்று ஒற்றை கொள்கையோடு களத்தில் நிற்கின்ற நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 10 ஆண்டு கால தேர்தல் களத்தில் எம் மக்களை மட்டுமே நம்பி, எம் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள், அந்த மாற்றத்தை நிகழ்த்த நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை தொடர்ச்சியாக கொடுத்து இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கேட்டு நாங்கள் வாக்கு அரசியலை இந்த மண்ணில் முன்வைக்கவில்லை, மாறாக அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை முன்வைத்துதான் நாங்கள் வாக்குகளை கேட்கிறோம். நீங்கள் இந்த சாராய கலாச்சாரமும் போதை கலாச்சாரமும் நிலைத்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்து. மானங்கட்ட வாழ்க்கை தான் நமக்கு வேணும் அப்படின்னா நீ இங்க இருக்கிற திமுக, அதிமுக, புதுசா வந்திருக்க தாவேக்கா, எவனுக்கு வேணாலும் வாக்கு செலுத்து. ஆனா உன் வீட்டு பிள்ளை மானத்தோடு சாராய கலாச்சாரமற்ற போதையில் வீழ்ந்து கிடக்காத ஒரு நிலையில் உன் வீட்டு பிள்ளை வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்றுதான் இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். என் அன்பு உறவுகளை, எல்லா கட்சியும் இலவசங்களை சொல்லுது. எல்லா கட்சியோடைய கூட்டங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேடைக்கு முன்னாடி அரிசி, பருப்பு, பாத்திரம், அண்டா, குண்டா எல்லாமே வச்சிருப்பான் அந்த கூட்டத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு. நாங்கள் என் மக்கள் மீது வைத்த நம்பிக்கையை தவிர வேறு எதையும் எங்களுக்கு முன்னாடி வைக்கல. என் மக்களுக்கு நாங்கள் சொல்வது ஒன்றுதான், உங்கள் வீட்டு பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக கடன் வாங்கித்தான் படிக்க வைக்க முடியும் என்ற நிலைமையை நாங்கள் மாற்றுகிறோம். லட்சம் கோடி கொட்டி கொடுத்துத்தான் இந்த நிலத்தில் ஒரு உயர்ந்த கல்வி, தரமான கல்வி கிடைக்கும் என்ற நிலைமையை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம். காசு கொடுத்துத்தான் உயிர் காப்பாற்ற முடியும், பணம் இருப்பவன் மட்டும்தான் இந்த நிலத்தில் பாதுகாப்பாக நல்ல மருத்துவம் பெற்று வாழ முடியும் என்ற நிலையை நாங்கள் மாற்றுகிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படிதான் நிற்கிறோம். நாங்கள் சூழ்நிலைக்கிறோம். என் மக்களுக்கு தொடக்க கல்வியில் இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை உலக தரத்திற்கு இணையாக இலவசமாக தருகிறோம் என்று நாங்கள் சூளுரைக்கிறோம். இந்த நாட்டின் முதல்வருக்கு கிடைக்கின்ற மருத்துவம் கடையோடி மக்களுக்கும் கிடைக்க ஒரே ஒரு வாய்ப்பு, உன் கரங்களில் இருக்கின்ற வாக்கை 3வது எண்ணில் இருக்கக்கூடிய நமது வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் செந்தமிழன் சீமானின் அன்பு சகோதரி பேராசிரியர் முனைவர் சு. தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு உங்கள் வாக்கினை விவசாய சின்னத்தில் கொடு, நாடு நல்லா இருக்கும். என் கை எப்பயுமே திமுகவுக்கு தான் வாக்களிக்கும், அதிமுகவுக்கு மட்டும்தான் வாக்களிக்கும். என் பரம்பரையா அங்கதான் வாக்கு செலுத்தி பழக்கம், என்னால மாற்ற முடியாது. நான் பேசாம பால்டாயில குடிச்சிட்டு செத்து. இந்த நாட்டில் உன்ன மாதிரி ஒருத்தன் மாற முடியாத ஒருத்தன் வாழ்ந்தா என்ன, மடிஞ்சா என்ன, தேவல் உன் வீட்டு பிள்ளை நலமா வாழ்றதுக்கு உனக்கே அக்கறை இல்லைன்னா நீ எதுக்கு இந்த பூமி பந்தில வாழ்ற? சிந்திச்சு பார். இந்த நாட்டில் காத்து இருக்கா? இல்ல. சுகாதாரமான காற்று இல்லை, வாகன போக்குவரத்து நெரிசல், காற்று மாசுபட்டு கிடக்குது, குடிக்க நீர் இல்லை, நீர் மாசுபட்டு கிடக்கின்றது, நிலம் நஞ்சாய் கிடக்குது, பால் விலை உயர்ந்துருச்சு, இங்க இருக்கக்கூடிய அத்தனை அடிப்படை அத்தியாவசிய பொருளோட விலை உயர்ந்துருச்சு. எந்த அரசியல் கட்சி உன்னை பத்தி கவலைப்படல. ஆனாலும் உன் கை திமுக, அதிமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துனா அதுக்கு நீ வாழ்ந்தா என்ன, செத்த? என் அன்பு உறவுகளை, காலம் உங்களுக்கு அளித்திருக்கின்ற இறுதி வாய்ப்பு. உங்களை மட்டுமே நம்பி நிற்கக்கூடிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். நாங்கள் கேட்பது வாக்கு அல்ல, அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை. உங்கள் வீட்டு பிள்ளைகள் வாழ்வதற்காகத்தான் நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம். தெருவில் நின்று கத்தி கத்தி 16 ஆண்டுகளாக என் மக்களுக்கு மண்டியிட்டு கிடக்கக்கூடிய, உணர்வற்று கிடக்கக்கூடிய நிலையில், பிணமாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்து அவர்களை புத்துணர்வு ஆக்குவதற்கு கத்தி கத்தி விழுந்து கிடக்கும். நாங்கள் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு முறை எங்களுக்கு வாக்கு செலுத்தி பாரு, நாம் தமிழர் கட்சி ஆட்சி எப்படி இருக்குன்னு நீ அதுக்கப்புறமேட்டு விமர்சனம் பண்ணு. நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், படித்தவர் படிக்காதவர் அத்தனை பேருக்கும் அரசு வேலை, அத்தனை பேருக்கும் அரசு வேலை. ஏன் வேலை இல்லாம எந்த இளைஞனும் வீதியில கிடக்க கூடாது. அடிமைப்பட்ட இந்தியாவில் பகத்சிங் சூளுரைத்தார்,
பாலுக்கு அழுகாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று அடிமைப்பட்ட இந்திய நிலத்தில் பகத்சிங் சூழ்வரைத்தான். ஆனால் என் அன்பு மக்களே, அவன் கனவு 80 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இன்றும் நிறைவேறாமலே நிற்கிறது. காரணம், இதுவரை இந்த நிலத்தை ஆண்டு கொளுத்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் உங்கள் மீது அக்கறை இல்லாமல் உங்கள் வாக்கின் மீது மட்டுமே அக்கறை கொண்டு ஆட்சி அதிகாரத்தை செலுத்தினார்கள். அதனால் தான் இன்னும் பசிக்கு அழுது கொண்டிருக்கின்ற குழந்தை, இன்னும் கல்விக்கு ஏங்கி கொண்டிருக்கின்ற மாணவன், வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இளைஞன் இந்த நிலத்தில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறான். இதிலிருந்து ஒரு மாற்றம் பிறக்க உன் கரங்களில் இருக்கின்ற வாக்கினை விவசாய சின்னத்தில் கொடு. விவசாயி தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கின்ற தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை உன் கரங்களில் இருக்கின்ற வாக்கு ஒன்றுதான். நீ நினைக்கலாம், நாம் தமிழர் கட்சி வெறும் தமிழர் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க, அப்ப இங்க இருக்கக்கூடிய மலையாளி, மார்வாடி, கன்னட மற்றவனோட வாழ்க்கைலாம் என்ன ஆகுறது, நாங்களாம் இங்க இருந்து போயிடணுமா நினைக்கலாம். அது கிடையாது. நாங்கள் கேட்பது எங்களோட உரிமை. இந்த நிலத்துல என் வளத்தை கொண்டு நீ உன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்திருக்க, என் நிலத்துல நீண்ட காலமா வாழ்ற, நாங்கள் எங்கள் உரிமைக்காக நிற்கும் போது உன்னுடைய கடமை எங்களுக்கு நீ வாக்கு செலுத்தணும். அதனாலதான் கேட்கிறோம், நாங்கள் உனக்கு எதிராக அரசியல் செய்யல, எங்கள் உரிமைக்காக அரசியல் செய்யணும். இந்த நிலத்தில் இந்த நாடு சுதந்திரம் பெற்று ஏறத்தாழ 80 ஆண்டுகள் ஆகிடுச்சு. நீ வாங்குற சோப்பு, சீப்பு, ஷாம்பு அத்தனைக்கு வரி, நீ வாங்குற அடிப்படை தேவையான எல்லா பொருளுக்கும் வரி. ஆனா இன்னும் இந்த நாடு மேம்பட்டிருக்கான இல்ல. உணவில்லாமல் வீதி எங்கும் படுத்துறவங்க ஒரு இந்த நிலத்துல இருக்கிறான். ஒருவேளை உணவில்லாமல் இந்த நாட்டில் 28 விழுக்காடு மக்கள் பசியோடு படுத்து உறங்குறான். இதிலிருந்து ஒரு மாற்றம் பிறக்கணும். நாங்கள் கேட்பது வாக்கு அல்ல, சமூக மாற்றம். உனக்கு இந்த நாட்டில் இந்த நாடு மாறணும், இந்த மக்கள் மாறணும், மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம், அக்கறை இருந்தா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்து. உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், சுகாதாரமான சூழல் இருக்கணும், பசுமையான ஒரு சூழல் இந்த நாடு இருக்கணும் அப்படின்ற அக்கறை உனக்கு இருந்தா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்து. உனக்கு இங்க பாலியல் குற்றங்கள் நடக்காத ஒரு சட்ட ஒழுங்கோடு ஒரு அரசு நிறுவனம் அப்படின்ற அக்கறையும் எண்ணமும் உனக்கு இருந்தா நீ விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்து. உனக்கு இங்க கொலை பாலியல் குற்றங்கள் நடைபெறாத ஒரு போதையற்ற ஒரு சமூகம் இந்த நிலத்தில் கட்டமைக்கப்படணும்ன்ற அக்கறை உனக்கு இருந்தா விவசாய சின்னத்தில் செலுத்து. இல்லைன்னா எவனுக்கு வேணாலும் வாக்கு செலுத்து. இந்த நாடு நாசமா போட்டு நினைச்சினா நீ யாருக்கு வேணா வாக்கு செலுத்து. ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து பாரு. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமான ஒரு தூய அரசியலை முன்வைக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் எங்கள் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் செந்தமிழன் சீமானின் அன்பு சகோதரி பேராசிரியர் முனைவர் அவருக்கு உங்கள் வாக்கினை விவசாய சின்னத்தில் தாங்கள். உங்கள் வேட்பாளர் சு தமிழ்ச்செல்வி அவர்கள் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள். அவருக்கு ஒரு முறை வாக்கை தாருங்கள். இந்த நிலத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் தீர்த்து என் மக்களை தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை தமிழகத்தின் தலை சிறந்த ஒரு தொகுதியாக மாற்ற ஒரு முறை விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். மாற்றம் என்பது உங்களிடத்திலிருந்து வர வேண்டும் என் அன்பு உறவுகளே. நீங்கள் நினைத்தால் இந்த நிலம் மாறும், இந்த மக்களின் வாழ்க்கை தரம் மாறும், இந்த நாட்டின் சுகாதாரமான சூழல் உருவாகும். அதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் விவசாய சின்னத்தில் தாருங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும். நாம் தமிழர் அரசு சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.